அப்புறம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முதன்மை நிர்வாகிகள்லாம் முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் முதலமைச்சரை சந்தித்த அந்த தருணங்களை மிகவும் ஸ்லாகித்து பூரிப்போடு பெருமகிழ்ச்சியோடு நேர்காணல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த புள்ளிகளை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போதுதான் நாதாக்கா உண்மையாகவே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. திரு சீமான் அவர்கள் மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அவர் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்ததை தவிர தமிழக காவல்துறை இதுவரைக்கும் பெருசா எதையும் செஞ்சிடல. இன்னொரு பக்கம் விசாரணைக்கு ஆஜரானவரை சுற்றி வளைத்து கைது செய்ய போறோன்ற திக் நிமிடங்களை மக்களாகிய நம்ம கிட்ட தான் காமிச்சாங்களே தவிர கடைசியில சீமானுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. மற்றொரு பக்கம் சீமான் அவர்கள் எடப்பாடியாரையும் சசிகலா அவர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளையும் நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் மீது எனக்கு இதுவரை இல்லாத ஒரு சந்தேகம் சில நாட்களாக இருக்குது. திரு சீமான் அவர்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் என்னுடைய கண் இமைக்காமல் கூர்ந்து கவனிப்பவன் நான். அவர் மேல உண்மையாகவே பற்றும் மரியாதையும் உண்டு. ஆனால் சமீப நாட்களாக இந்த எம்என்சி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே எம்என்சி கம்பெனிகளுக்கு ஜம்ப் ஆயிப்பாங்க பெரிய சம்பளத்துக்கு. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சு பட்டறைகளில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முதல்நிலை பேச்சாளர்கள் எல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சப்ளை செய்யப்படுகிறார்களோன்ற கேள்வி எனக்கு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவில் சேர்ந்திருக்கக்கூடிய திருமதி காளியம்மாள் அவர்கள் உட்பட நான் இதை சொல்றேன். இதுக்கு முன்னாடி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவர். இதற்கு முன்னாடி நாதாக்காவில் இருந்து தான் அதிமுகவுக்கு சென்றார். திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இதற்கு முன்னாடி என்டிகேல தான் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது தவிர்த்து இன்னைக்கு முதல்நிலை பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் என்னைக்கு எங்க எப்போ போவாங்கன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு.